அன்றைக்கி உங்கள்கிட்ட கேமிங் லேப்டாப் கேட்டது தானே, ஒன்றும் வாங்கி கொடுக்காம இருக்கீங்க. போன மாதம் தான் உனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தேன். அம்மா எனக்கு அந்த லேப்டாப்லாம் வேணாம், எனக்கு கேமிங் லேப்டாப் தான் வேணும். இந்த மாதம் அம்மாட்ட காசு இல்லை, அடுத்த மாதம் போல் பார்க்குறேன். அம்மா அதான் நம்ம கஷ்டப்படுறோமே, கவர்மெண்ட் நம்மளுக்கு காசு தராதா, நம்ம வேறு மாதிரி கொடுக்காதா? என்னால் உழைச்சி வாங்கி தர முடிஞ்சா வாங்கி தருவேன், மற்றவங்களை எதிர்பார்த்து நான் வாழ மாட்டேன். எந்திரிச்சு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க. பா நல்ல வேலை நீங்கள் வந்தீங்கப்பா. பா நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களாப்பா? நம்ம கஷ்டப்படுறோம் தானேப்பா. நீ மொதல் ஏஞ்சி வா, அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். பா நம்ம வந்து ரொம்ப நேரம் வச்சிங்க, அப்போ ஒன்றும் பேச மாட்டேங்க. அவரை பார்த்தா உனக்கு என்னன்னு தோணுது? அவர் கண்ணு தெரியாதவர், அவர் பேனை ஊற்றிக்கு இருக்காருப்பா. இதோ அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவர் கால் இல்லாதது, அவர் பலூன் ஊற்றிக்கு இருக்காரு. நீ என்ன பண்ணுற, அந்த அங்கிள்கிட்ட போயிட்டு அவருக்கு மாதம் எவ்வளோ வருமானம், அவருக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு போய் கேட்டு வா. ஏன்ப்பா? சொல்கிறேன், போய் கேட்டு வா. அங்கிள் சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ அங்கிள் சம்பாதிக்கிறீங்க? ஆளுங்க கூட இருந்தாங்கன்னா ஒரு 500 பார்ப்பேன். உங்கள் கவர்மெண்ட் என்னாச்சும் ஹெல்ப் பண்ணுது அங்கிள்? கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதான் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது அங்கிள். நீங்கள் ஏன் அங்கிள் வேலை செய்கிறீங்க? என்னதான் கவர்மெண்ட் எங்கள் மாதிரி ஆளுங்க ஹெல்ப் பண்ணாலும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தான் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் நம்பி இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையை நம்மளால மாற்றிக்க முடியலன்னா வேறு யாருனாலும் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது ஐயா. ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மா தான் கேட்டேன். ஐயா வாங்க, என்னங்க வச்சுக்கிங்க. தேங்க்ஸ் அங்கிள். மே காட் பிளஸ் யூ. பா அவர் சொன்னாரு, நான் மாதம் 500 சம்பாதிக்கிறேன், கவர்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னார்ப்பா. இப்போ நம்ம கஷ்டப்படுறோமா இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்களா? அவங்களும் தான் கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் அவங்களும் கஷ்டப்படுறோம். இல்லை கண்ணா, நம்ம கஷ்டப்படுறவங்க கிட்ட கஷ்டப்படுற மாதிரியும் பணக்காரங்க கிட்ட பணக்கார மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியலப்பா. சுருக்கமாக சொல்லணும்னா அத்தியாவசியத்தை விட்டுட்டு ஆடம்பரத்தை தேடி போகிறோம். நம்மளால முடியலனாலும் ஒரு பொருளை கடன் வாங்கி வாங்கி தேவையில்லாமல் அதை வீட்டில் வச்சுருப்போம். கடைசியாக கடன் கட்டிக்கிட்டு இருப்போம், கடன்கார மாதிரி. இப்போ பாரு கண்ணா, அவங்களாம் பாரு, உடம்புல என்ன குறை இருந்தாலும் குறை சொல்லாமல் வாழ கற்றுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம உடம்புல எந்த குறை இல்லைனாலும் குறை சொல்லி மற்றவனை குறை சொல்லி கவர்மெண்ட்டை குறை சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நம்ம உடம்புல கை கால் வாய் மூச்சு பேச்சு எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் மற்றவனை எதிர்பார்த்து வாழாத. இந்த 1000 தலைவர் மாறினாலும் நம்ம மாறாமல் நம்ம வாழ்க்கையை யாராலையும் மாற்ற முடியாது. என் காய் காலில் இருக்கிற வரைக்கும் யாருமே நம்பி வாழ மாட்டேப்பா. ப்ராமிஸ்? சரி, அப்போ போகலாமா? அப்பா போயிட்டு வரேன். எங்கப்பா போறீங்க? நீங்கள் எல்லாம் நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறது. உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நான் உன் கூட இருந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. உனக்கு வாழ்க்கை என்னன்னு கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீயே வந்துடுவேன். நான் இங்கேருந்து போகிறேன். பா பா விட்டு போறீங்கப்பா. பா 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 அப்பா இல்லைனாலும் அவர் எனக்கு சொல்லித்தந்தது இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். யாரையும் நம்பி வாழாதுன்னு. யாரையும் நம்பி வாழாதனாலே என்னமோ தெரியல, நாங்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறோம். எல்லோரும் கவர்மெண்ட் இந்த ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அவங்க இதை செஞ்சிருவாங்க,
நம்ம தான் கஷ்டப்படுறோமே, நம்மளால என்ன முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் எல்லோரும் வாழ்க்கைன்னா என்னென்னு மறந்துடுவோம். நான் இப்போ பணக்காரன் கிடையாது, ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கிற 100 பேரில் நானும் ஒருத்தன். என் அப்பாக்கிட்டேயும் என் அம்மாக்கிட்டேயும் எனக்கு ஒன்று சொல்லணுன்னு ஆசை, ஆனால் சொல்லணுன்னு தைரியம் இருந்ததில்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ.